صبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை பற்றி சில இடங்களிலே விலாவாரியாக எடுத்துச் சொல்கிறான். சொர்க்கத்திற்கு உரியவர்களை பற்றி, அதற்குண்டான தகுதிகளை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் மறுமையிலே தங்களுடைய இறைவனை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவர் நற்கர்மங்களை செய்யட்டும். அதே போன்று வணக்க வழிபாடுகளிலே ஏக இறைவனுக்கு எந்த விதமான இணையும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற நிலையை வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு, அல்லாஹ்விடத்தில் நல்ல பெயரை எடுப்பதற்கு இறைவன் சொல்லி காட்டுகின்ற ரெண்டு நிபந்தனை. ஒன்று, நல்ல அமல் இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த நல்ல அமலை அழித்து விடுமே அந்த ஷிர்க் என்ற இணை என்ற அந்த பாவம் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு நிலை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மறுமையிலே சொர்க்கம் செல்லலாம், இறைவனை சந்திக்கலாம் என்று இறைவன் சொல்கிறான். இப்படி சொல்லக்கூடிய இறைவன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா யூமினு அக்ஸருஹும் பில்லா இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், ஆனால் இணை வைத்த நிலையில்தான் இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏக இறைவனை படைத்தவனை அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களிலே அதிகமான மக்கள் இணை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இணை என்ற அந்த பாவத்தை தாண்டி அந்த சாயல் இல்லாமல் யாரும் ஈமான் கொள்வது இல்லை. அதிகமான மக்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்தை இன்னொரு முறை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு உண்மையான விஷயம் நமக்கு தெளிவு வரும். என்ன விஷயம்? அல்லாஹ்வை நம்பக்கூடிய யாருமே சிலையை வணங்கக்கூடிய, வழிபாடு செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்க இயலாது. இறைவனை நம்பக்கூடிய யாராவது ஒரு ஆளு நான் ஜீசஸ் வணங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நம்ம பார்த்தது உண்டா? அல்லது நான் பிள்ளையார வணங்குவேன் என்று சொல்லக்கூடிய ஆட்களை நம்ம பார்த்தது உண்டா? சிலைகளை தன்னுடைய வீடுகளிலே வழிபாட்டு தெய்வமாக வைத்துக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடியவர்களை பார்த்தது உண்டா? ஒன்று ரெண்டு விதிவிலக்கு. ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்களிடத்திலே யாரையும் வணங்கக்கூடிய காட்சிகளை, சிலைகளாக அல்லது வேறு வேறு பொருட்களை வணங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்களில் அதிகமானவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களில் அதிகமானவர்கள் இணை வைக்கிறார்கள். இணை வைத்த நிலையில்தான் அவர்களை அல்லாஹ்வை நம்புகிறார்கள் என்று சொல்லுகிறான் என்றால் இதனுடைய யதார்த்த நிலை என்ன? சிலையை வணங்குகிறார்கள், மற்ற தெய்வங்களை வணங்குகிறார்கள், அதுபோன்ற பயங்கரமான ஷிர்க்கை செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. நம்பிக்கை கொண்டவர்களிடத்திலேயும் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வேறு சில இணை என்ற அந்த பாவத்தை செய்கிறார்கள். ஷிர்க்கிலே இருந்து இவர்கள் முற்றாக வெளிவரவில்லை. சிலை வழிபாட்டிலிருந்து வெளிவந்திருக்கலாம், வேறு வேறு வழிபாட்டில் இருந்து இவர்கள் வெளிவந்திருக்கலாம். ஆனால் ஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற, இணை என்று சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயத்திலேயும் இருந்தும் இவர்கள் வெளிவந்து விட்டார்களானா? அப்படி வரல. கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, மெஜாரிட்டியான ஆட்கள் வரல என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவன் சொல்லுகின்ற இந்த வார்த்தை ஒரு காலத்திலையும் பொய்யாகாது. நடைமுறையில் நீங்கள் பாருங்கள், இந்த ஷிர்க் என்ற இந்த இணை என்ற இந்த பாவம் ஆங்காங்கே பரவலாக இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுவ மாதிரி மற்ற ஆட்கள்கிட்ட இருக்கிறது தனி, பிற மதத்தவர்கள்ட்ட இருக்கிறது அது வேற விஷயம். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆட்கள்கிட்டயே இந்த ஷிர்க் இருக்குதுன்னு அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறான்.
இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படியெல்லாம் முஸ்லிம்கள்ட்ட இந்த ஷிர்க் வருது, இந்த இணை வைப்பு என்ற பாவம் எப்படியெல்லாம் இவங்கள்ட்ட ஊடுருவி வருகிறது என்பதை ஒவ்வொரு இடத்திலையும் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முறை நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ருக்கு பில்லாஹ் அஷ்ருக்குல் அஸ்கர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுடைய விஷயத்திலே மிக கடுமையாக பயப்படக்கூடியது என்ன தெரியுமா? நீங்கள் சிலை வழிபாடு செய்வீங்க, அது நான் பயப்படல. உங்களுடைய விஷயத்தில் ஷிர்க்கை நான் பயப்படுகிறேன். அதுதான் நான் பயப்படக்கூடிய விஷயத்திலேயே மிக மிக மோசமான ஒரு பயம். என்ன ஷிர்க் தெரியுமா? அஷ்ருக்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்பு உங்கள்கிட்ட இருக்கும். இதுதான் நான் ரொம்ப பயப்படுறேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அது என்ன சின்ன ஷிர்க்கு? உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, அர்ரியா, இந்த முகஸ்துதிக்காண்டி நீ செய்ய இந்த பழக்கம், இந்த ஷிர்க்கு உங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருக்குதா? ரசூலுல்லாஹ் அதுதான் கேட்கிறாங்க. இதைத்தான் நான் பயப்படுறேன். நீ சிலையை வழிபாடு செய்வ, சிலையை தூக்கி வீட்டில் கொண்டு வைப்ப, இது நீ செய்ய மாட்ட. அல்லாஹ்வை தான் நீ தொழுவ, இறைவனுக்காக வேண்டித்தான் நீ தர்மம் கொடுப்ப, இறைவன் சொன்னான் என்பதற்காண்டி சில காரியத்தை செய்வ. அதே நேரத்தில் சில நேரங்களில் இவனுக்காண்டி நீ தொழுதுருவ. அவன் பாராட்ட வேண்டும் என்பதற்காண்டி நீ தர்மம் கொடுப்ப, அவன் மெச்ச வேண்டும் என்பதற்காக ஏதாவது நல்ல வார்த்தையை நீ பேசுவ. இதுதானப்பா ஷிர்க்கு, இதுதானே ஷிர்க்குல் அஸ்கர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி விளக்குறாங்க. பெரிய ஷிர்க்கில் இருந்து நீங்கள் விடுபட்டு வந்தாலும், பிற மத தெய்வங்களை வழிபாடுவதில் இருந்து நீங்கள் வெளியேறி வந்தாலும், இது போன்ற சின்ன சின்ன ஷிர்க்குகள் உங்களோடு ஒட்டி கொண்டு தானே இருக்கிறது. இது நம்மள்ட்டையும் ஒரு சில ஆட்கள்கிட்ட நீங்க பார்க்கலாம். முகஸ்துதிக்காக வேண்டி தொழுவது, முகஸ்துதிக்காக வேண்டி வணங்குவது இருக்கா இல்லையா? யாரையுமே நான் அது செய்யவே இல்லைன்னு 100க்கு 100 சொல்லவுனா முடியாது. அப்பப்போ தலை காட்டிட்டு போயிடும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் சில நேரங்களில் லேசா அப்படி தலை காட்டும். அது இஸ்லாத்தில் கூடாது என்பது தனி விஷயம். இதே மாதிரி இன்னும் ஏராளமான ஷிர்க்குகள் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனா பயப்படுதல். பயம்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. எதுக்காண்டி பயப்படுவோம்? ஒரு பாம்பை பார்த்து பயப்படுவோம், ஏன்னா அதில் விஷம் இருக்கிறது. ஒரு தேளை பார்த்து பயப்படுவோம், அது கடிச்சா நம்மளுக்கு ஏதாவது வியாதி வந்துடும், வேற ஏதாவது நோய் வந்துடும், விஷம் உடம்புல ஏறிடும், அதுக்காண்டி பயப்படுறோம். இதெல்லாம் சரிதான். சில இதை தேவையில்லாம பயப்படுவோம். தேவையில்லாம என்று சொல்வதை விட இறைவனுக்கு பயப்படுறது மாதிரியே பயப்படுவோம். அது என்ன? உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சில நேரங்களில் கழிச்சு ஏதாவது ரோட்ல போட்டிருப்பாங்க, திஷ்டி கழிப்பு அப்படிங்கிறாங்களே, பூசணிக்காய், தடியங்காய், இது எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஏதாவது கடையை அல்லது வீடுகளை சுத்தி நடு ரோட்டில் கொண்டு போய் உடைச்சிருவான். சில நேரங்களில் தேங்காய் கொண்டு போய் உடைக்கிறான். நம்ம ஆள் அப்படி போய்கிட்டே இருப்பான். போய்கிட்டே இருக்கும்போது திஷ்டி கழிக்கப்பட்ட பொருள் அங்கே கிடக்குதா? வேண்டாண்டா, இதை தாண்டவே கூடாது. சில பேர் அதையும் தாண்டி இந்த பக்கமே போயிடக்கூடாது, அடுத்த தெருவழியா சுத்தி போயிடுவான். சில பேர் இப்படி ஓரமாவது போவான். சில பேர் என்ன செய்வான்னா அதை தாண்டவலாம் மாட்டான், பக்கத்திலே போக மாட்டான். ஏன்? ஏதாவது வந்துருச்சுன்னா, நம்மளை ஏதாவது தாக்கிடுச்சுன்னா, பூசணிக்காய் என்ன தாக்கும், தடியங்காய் என்ன தாக்கிறோம். சில இடங்கள்ல இந்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகா வத்தல் இருக்குல்ல, அதை சுத்தி கொண்டு போடுவாங்க. சில இடங்கள்ல எலுமிச்சம்பழம், அதை சுத்தி கொண்டு போடுவான். சாதாரண எலுமிச்சம்பழத்தை கடையில் வியாபாரத்துக்காண்டி வச்சா கடைக்காரங்க தெரியாம உள்ளத்துக்கு பாய்க்கல போடுறான், திருடு தானே. அதே எலுமிச்சம்பழத்தை தலையில 4 தடவை சுத்தி, கடையை 4 தடவை சுத்தி ரோட்ல எரிஞ்சாச்சுன்னு வைங்களேன், வேண்டாப்பா ஏதோ ஒண்ணு மந்திரிச்சு வச்சிருக்கான், வெடிச்சிருண்டா, அதை போய் எடுக்காதடா. நம்ம ஆளும், ஆமா எதுக்கு வம்பு, உனக்கு எலுமிச்சம்பழம் வேணா கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்கு. அப்படி இல்லையா, போற இடத்துல 4 பொருள் வாங்குற மாதிரி அதை ஒண்ணு லபக்குன்னு தூக்கிட்டு வந்துரு. எதுக்கு இதை வாங்குற? இருக்கா இந்த பயம்? இருக்கா இல்லையா? சில பேர் இதை எதிர்ப்பான், அதெல்லாம் மூட பழக்கம். சரிப்பா, மூட பழக்கம் சரிதான், அது தாண்டி போய் எதுக்கு வம்பு அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ள அந்த பயம் இருக்குதானே செய்யுது. மூட பழக்கம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் கூட இருக்கட்டும், எதுக்கு நான் தாண்டணும், எதுக்கு நான் 12 மணிக்கு சுடுகாட்டு நான் ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஏன்? முழுமையாக அந்த பயம் வெளியே போகல, அங்கொட்டு இங்கொட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. முழுமையான இந்த பயம் போயிடுச்சு அப்படின்னா எந்த எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு வா, எந்த தடியங்காயும் கொண்டு வா, எவ்வளவு பெரிய மந்திரவாதியும் கொண்டு வா, எவ்வளவு பெரிய பூசணிக்காயும் கொண்டு வா,
நான் வேணா நீ திஷ்டி கழிச்சு போட்ட அதை வேணா வெட்டி சாம்பார் போட்டு தின்னுட்டு பாரு. சொல்ல தைரியம் வருதா? நிறைய பேர் பயம். ஏன் இந்த பயம் வருது? கடவுளுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு நினைக்கிறான். பூசணிக்காவுக்கு என்ன ஆற்றல் உண்டு? தடியங்காவுக்கு என்ன ஆற்றல் உண்டு? எலுமிச்சம்பழத்துக்கு என்ன ஆற்றல் உண்டு? வேணும்னா ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். அதானே எலுமிச்சம்பழம். அதனுடைய ஆற்றல், வல்லமை, தன்மை எல்லாம் அவ்வளவுதானே. இவன் அதை தாண்டி கடவுளுடைய ஆற்றல் அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறானா இல்லையா? இதை தாண்டிட்டோன்னு வைங்களேன், காலில் ஏதாவது புத்து வந்துருச்சுன்னா. சில இடங்கள்ல இன்னொரு பழக்கமும் இருக்குது. வீடுகளில் யாரா படுத்திருப்பாங்க, படுத்து இருக்குமா என்ன செய்வாங்கன்னா தாண்டக்கூடாது. தாண்டக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு கோணத்தை சொன்னா பிரச்சனை இல்லை. தாண்டாதடா, அத்தா படுத்திருக்கிறாரு, வாப்பா படுத்திருக்கிறாரு, அதையும் தாண்டி நீ போயிட்டன்னு வச்சுக்க, உன்னுடைய தொடையில நெறி கட்டிரும். இவன் தாண்டுவானா? எதுக்குடா வம்பு? சுத்தி போவோம். சின்ன பிள்ளைகளும் செஞ்சாலும் கூட வீட்டில் உள்ள ஆட்களை இப்படி பயங்காட்டி 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 அப்படி வளர்த்துக்கிறாங்களா இல்லையா? புளிய மரத்து பக்கம் போயிடாத. ஏன்? பேய் அங்கதான் இருக்குது. வேப்ப மரத்து பக்கம் போயிடாத, அது நடு உச்சியில போயிடாத, அங்கதான் பேய் இருக்குது. ஏன் புளிய மரத்தில் வந்து நடு உச்சியில் நேரத்தில் தான் பேய் வருமா? வேற மரத்துக்கே வராதா? இது எல்லாமே மூட பழக்க வழக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா மனுஷனுடைய அறியாமை எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய ஆற்றலை அங்க கொண்டு கொடுக்கணும். இந்த பூசணிக்காவுக்கு, இந்த தடியங்காவுக்கு, இந்த எலுமிச்சம்பழத்துக்கு, இந்த மிளகா வத்தலுக்கு, அல்லது ஒரு கயிறுக்கு, வேற எதை நீங்க எடுத்து பாருங்க, அதை ஏதாவது தாண்டியாச்சுன்னா எனக்கு அப்படியே ஒரு ஆபத்து வந்துடும், பாவம் வந்துடும், பெரிய பிரச்சனை வந்துடும். இதா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் இருக்கிறானே, ஷைத்தான் என்பவன் வந்து தன்னுடைய அவுலியாக்களுக்கு, நேசர்களுக்கு கடுமையான பயத்தை ஏற்படுத்துவானா. ஷைத்தான் இருக்கிறானே, கடுமையான பயத்தை அவன் ஏற்படுத்துவானா. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் முஃமினீன். அந்த ஷைத்தானுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் உண்மையான மூமினாக இருந்தால் எனக்கு நீங்கள் அஞ்சுங்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். ஏன்? நீங்க இந்த சென்டிமெண்ட் பாக்குறாங்களா இல்லையா? அது பயம், இது பயம், இது எல்லாத்தையும் நீங்க பாருங்க. சாதாரணமா ஒரு சுண்டவத்தில் இருந்தாலும் பார்த்து பயப்படுவான். ஏன் பயப்படுறான்? ஷைத்தான் உட்கார்ந்து பயம் காட்டிட்டே இருக்கிறான். அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி இப்படி. அல்லாஹ்வுக்கு மட்டும் நீங்க பயந்து பாருங்க, வேற எதுக்கும் பயப்பட தேவை இருக்காது. இறைவனுக்கு மாத்திரம் நம்ம பயந்தோம்னா வேற எதுக்கும் பயப்பட மாட்டோம். இறைவன் அல்லாத ஷைத்தானுக்கு பயந்தோம்னா ஒரு எறும்புல இருந்து என்ன பொருள் இருந்தாலும் அத்தனைக்கு பயப்படுவோம். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னப்பா கடவுள் தன்மை அதுக்கு இருக்குதா? கடவுளுடைய ஆற்றல் அந்த பொருளுக்கு இருக்குதா? நான் தாண்டா கடவுள், என்ன நீ பயப்படு? நீ உண்மையான மூமினாய் இருந்தா எனக்கு தான் நீ பயப்படணும் என்று அல்லாஹ் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இத மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ சில பயம் என்ற அடிப்படையில் இறைவனுடைய ஆற்றலை, இறைவனால் படைக்கப்பட்ட சில பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நிலையை நீங்க பாருங்களேன். நம்ம நடைமுறையில் நிறைய பேர்ட்ட, அது முஸ்லீம்கள்ட்ட இருக்கும். ஒரு ஆலிம்சா பார்த்தா பொறுக்காது நம்ம ஆட்களுக்கு. அசரத்து உங்க கையால இதை தாங்கலாம் அப்படிங்கிறான். எதுக்குடா? பரக்கத்து. அசரத்து கையால குடிச்சா பரக்கத்து, அசரத்து கையால வாங்கினா பரக்கத்து, அசரத்து எதை தந்தாலும் பரக்கத்து இருக்கா? சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதையெல்லாம் தாண்டி அசரத்து உங்க பாக்கெட்ல கொஞ்சம் வச்சுட்டு திரும்ப தந்துருங்க அப்படிங்கிறான். ஏன்? பரக்கத்து வந்துடும்ல. நம்மள்ட்டையும் தௌஹீத்வாதிகள்ட்டையும் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட, நிறைய பேர்கிட்ட அது ஒளிச்சா இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட, அசரத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் பரக்கத்து இருக்கும்ல. என்ன இருக்கும்? மனுஷன் வந்து என்ன நினைக்கிறோம்னா, இந்த பரக்கத்து என்பது அசரத்து கைப்பட்டால் பரக்கத்து, அவன் சாமியார் கைப்பட்டால் பரக்கத்துன்னு வச்சிருக்கிறான். இங்க கிறிஸ்தவர்கள் ஃபாதர் கைப்பட்டா பரக்கத்துன்னு நினைக்கிறான். நம்ம ஆட்கள் அசரத்து கைப்பட்டா, அசரத்து வந்துட்டு போனா, அசரத்து ஓதி பார்த்தா, அசரத்து மந்திரிச்சு பார்த்தா எல்லாம் பரக்கத்து இருக்கா? ஓதி பார்க்கலாம் என்றால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஓதி பார்க்கலாம், யாரும் யாருக்கும் ஓதி பார்க்கலாம். ஆனா நம்மள்ட்ட என்ன சிந்தனை இருக்குது? இந்த அசரத்து ஓதி பார்த்தா உடனே நோய் பறந்துரும், இந்த ஆலிம்சா ஓதி பார்த்தா பஞ்சா பறந்துரும் பாப்பா. அப்ப யாருக்கு மரியாதை கொடுக்கிறோம்? மரியாதை என்பது அந்த மனுஷனுக்கு கொடுக்கிறோமா, ஓதி பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு கொடுக்கிறோமா? மனுஷனுக்கு கொடுக்கிறோம். எல்லாம் பறக்க, தனி மனுஷனுடைய பரக்கத்தை நம்புகிறோம். இந்த ஆற்றல் யாருக்கு உண்டு? இந்த பரக்கத்தை தருகின்ற, இந்த அபிவிருத்தியை தருகின்ற இந்த சிந்தனை, இந்த சித்தாந்தம் யாருக்கு சொந்தமானது? படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் சொந்தம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் அதை தெளிவுபடுத்துகிறான். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பாக்கியம் மிகுந்தவன் யாரு?
தன்னுடைய கரத்தில் ஆட்சி அதிகாரங்களை வைத்திருக்கிறானே அவன் தான் பரக்கத்துக்கு சொந்தக்காரன். தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தன்னுடைய அடியானுக்கு இந்த வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த ரப்புல் ஆலமீன் தான் பரக்கத்துக்கு உரியவன், பாக்கியமிக்கவன். பரக்கத்தை அளிப்பதற்கு அவன் ஒருவனுக்கு தான் ஆற்றல் இருக்கிறது. இது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இதே போன்று பல்வேறு இடங்கள் அல்லாஹ் சொல்றான். பரக்கத்துங்கிறது நான் தாண்டா செய்ய முடியும், அபிவிருத்தி என்பது என்னால தான் தர முடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனாலதான் ஈசா நபி அவங்க துஆ செய்றாங்க, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, அல்லாஹ் என்னை பரக்கத்து நிறைந்தவனாக ஆக்கினான், நான் எந்த இடத்தில் இருந்தாலும் சரியே. அவங்க அப்படி கேட்கிறாங்க, அவங்க அப்படி சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். பல நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் இந்த பரக்கத்தை தர முடியும். இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை போருக்கு போயிட்டு திரும்பி வராங்க. வருகின்ற வழியில ஒலி செய்வதற்கு தண்ணி இல்லை, இருக்கிற தண்ணி ரொம்ப குறைவா இருக்கிறது. சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒலி செய்யணும். என்ன செய்யறது? தண்ணி இல்லாத நேரம். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட யார்ட்டையா தண்ணி இருக்குதா, அந்த தண்ணி பார்த்ததை கொண்டு வாங்க சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு சஹாபி அந்த பாத்திரத்தை கொண்டு வரார். நபி அவர்கள் அது உள்ள கையை வைக்கிறாங்க. கையை வச்ச உடனே தண்ணி அப்படியே பீரிட்டு வருகிறது. எல்லா நபி தோழர்களும் ஒலி செய்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பரக்கத்து மினல்லாஹ், என் கையில இருந்து தண்ணி வர்ற மாதிரி நீங்க பார்த்தீங்க, ஆனால் என் கையில இருந்து வந்தது என்னுடைய பரக்கத்து இல்ல, என்னுடைய அபிவிருத்தி கிடையாது. ஏதோ எனக்கு கடவுள் தன்மை இருக்கு நீங்க நினைக்காதீங்க. இந்த பரக்கத்து என்பது, இந்த அபிவிருத்தி என்பது என் கையில் இருந்து நீர் ஊற்றாக வருவது என்பது அல்லாஹ்ட்ட இருந்து வர்றது. அபிவிருத்தி என்பது அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய ஒண்ணு. எவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி நான் கடவுள் தான், கடவுளுக்கு அடுத்த வீட்டுக்காரன் தான், என்னால் பரக்கத் செய்ய முடியும், என்னால் இது போன்ற பெரிய பெரிய தன்மைகளை காட்ட முடியும், என்னை வணங்கு என்று சொல்லலாம். அதை கூட சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்றாங்க. ஏன் இதை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடவுள் தன்மை இருக்குது என்று யாரும் நினைச்சிட கூடாதுல்ல. அல்லாஹ் செய்வான் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படி செய்வாங்களோ? இந்த சிந்தனை வரக்கூடாது என்பதற்காக தான் சம்மட்டியால் அடிக்கிறாங்க. அல் பரக்கத்து மினல்லாஹ், நான் இப்பொழுது செய்து காட்டியதெல்லாம் என்னுடைய அற்புதம் கிடையாது, அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க. அல்லாஹ் பரக்கத்து செய்வதற்கு அல்லாஹ் ஒருத்தன் தான் ஆற்றல் படைத்தவன். பரக்கத்து என்பது அல்லாஹ்ட்ட இருந்து தான் வருது. ஏன் இன்னும் சொல்ல போனா இந்த திருமண துஆ ஓதுறமே, அதுல என்ன ஓதுவான்? பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபி கைர். சொல்றமா, அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புறத்திலும் பரக்கத் செய்வானாக. யார்கிட்ட கேட்கிறோம்? ரப்புல் ஆலமீன் தானே கேட்க முடியும். அப்படித்தானே ரசூலுல்லாஹ் கற்று தராங்க. பரக்கத்தை தரக்கூடியவன், பரக்கத்துக்கு உண்டான ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஆனா இன்னைக்கு யார்ட்டையெல்லாம் பரக்கத்து கேட்கிறோம்? கொடி கம்பத்துக்கு பரக்கத்து இருக்கு நம்புறான். ஆனா அதுக்கு என்னடா பரக்கத்து? கொடி கம்பத்துக்கு என்ன பரக்கத்து? கொடிக்கு பரக்கத்து, தர்கால கிடக்கக்கூடிய பூவுக்கு பரக்கத்து, அங்கிருந்து வரக்கூடிய சாம்பிராணிக்கு பரக்கத்து, அங்கிருந்து வரக்கூடிய என்னென்ன பொருள் இருந்தாலும் எல்லாம் பரக்கத்து. காஞ்சி போயிருக்கும் பூவு சில ஊர்கள்ல நீங்க பார்க்கலாம். அந்த ஊர்வலத்தில் தர்கால போடப்பட்ட அந்த பூவையும் கொண்டு வருவாங்க, மாலையோடு கொண்டு வருவாங்க, காஞ்சி போயிருக்கும். அதை தூக்கி கல்லாப்பட்டில் போடுறான். பூவுக்கு என்ன நினைப்பு? பூவுங்கிறது ஒரு தலையில வச்சுக்கிட்டா ஒரு நறுமணத்துக்கு பயன்படுத்திட்டா அது வேற மேட்ரு. இது அதுக்காண்டியே பயன்படுத்துறாங்க. அது நறுமணத்துக்காண்டி பயன்படுத்துவா இருந்தா அது நல்ல பச்சை பசேன்னு இருக்கும்போது, ஈரத்தோடு இருக்கும்போது பயன்படுத்துவோம். இல்லைன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி குப்பையில போடுவோம். இதை குப்பையில போட மாட்டாங்க. ஏன்? பரக்கத்து வரும்ல. அதான் நிறைய பேர் கல்லாப்பட்டிக்கு நாடுறான். நிறைய பேர் இந்த தர்காவுக்கு போறதுக்கு பரக்கத்து தான் நாடி போறான். நிறைய பேர் இந்த ஷைகுகளையும் முரீதுகளையும் பார்க்க போறதுக்கு அவற்றை இருந்து வருகின்ற அந்த பரக்கத்து கிடைக்கணும் என்பது தானே போறாங்க. அப்ப இதெல்லாம் ஷிர்க் இல்லையா? இதெல்லாம் இணை வைப்பு என்ற பாவம் இல்லையா? ரப்புல் ஆலமீனிடத்தில் கேட்க வேண்டிய, ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் சொந்தமான ஒன்றை மனுஷனுக்கும் பூவுக்கும் வேற வேற ஒரு பொருளுக்கும் யானைக்கு கொடுக்குறானே. யானை நம்ம வீட்டுக்கு முன்னால போனாச்சுன்னா பறக்கத்தான். எந்த யானை? தர்காவுக்குன்னு சில யானை கட்டி போட்டிருப்பான்ல, அந்த யானை நம்ம வீட்டு வழியாக போனா, தெரு வழியாக போனா, நம்ம வீட்டுக்கு முன்னால் நின்னா அது பறக்கத்து. அட மிருகமா பறக்கத்து செய்யும். கொஞ்சம் கூட சிந்தனை வேண்டாமா? சரி, இது முட்டாள்தனமான ஒரு செயலாக இருந்தாலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பாவம் இல்லையா?
அல்லாஹ்வுக்கு சமமாக இவனும் பறக்கச் செய்வான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆற்றல் இல்லையா? அவுலியாக்கள்கிட்ட போய் தேடுவது, அவுலியாக்களை நாடி போவது, தர்கால நாடி போவது, அத்தனை பேருமே பறக்கத். அதனாலதான் வால் போஸ்ட் அடிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, இந்த அவுலியாவுக்கு கந்தூர் விழா நடக்கும், நீங்க தரிசனம் பெற்று அவுலியாக்குடைய பறக்கத்தை அள்ளி சொல்லுங்கள். லானத்துல வரும். அப்ப என்ன காரணத்தில் இவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த பறக்கத்தெல்லாம் அவுலியாவால செய்ய முடியும், இந்த யானையினால் வரும், இந்த பூவினால் வரும், கம்பத்தினால் வரும், ஒரு தனி மனுஷனால் வரும். அல்லாவுக்கு உள்ள இந்த பறக்கத்தை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாங்களா? அல்லாவுக்கு உள்ள இந்த ஆற்றலை மனிதனுக்கு கொடுக்கலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஹுனைன் என்ற யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. போகும்போது ஜாத்து அன்வாத் எங்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தை சஹாபாக்களும் பார்க்கிறாங்க. ஏற்கனவே அவர்கள் இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது இதே பாதையை கடந்து சென்றால் அந்த மரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விட்டு போவாங்க. இப்பவும் அதே மாதிரி ஜாத்து அன்வாத் அந்த மரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இணை வைக்கக்கூடியவர்கள் இதை கடந்து செல்கின்ற பொழுது இந்த மரத்தில் ஆயுதங்களை எல்லாம் தொங்க போட்டு போவாங்க, ஏன் அப்படி தொங்க போட்டு எடுத்துட்டு போனா தான் பரக்கத். நம்ம ஆட்கள் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போவான், தர்கால கொண்டு போய் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு கொண்டு போவான், அது பேர் ஒட்டகம் மேப், அது வேற மேட்ரு. சில ஊர்களில் நீங்க பாருங்களேன், வீட்டை விட்டு கிளம்பி நேர ஏர்போர்ட்ல வரணும், இவன் வீட்டை விட்டு கிளம்பி நேர தர்காவுக்கு போவான். தர்காவுக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கெல்லாம் போக மாட்டான். ஏன்னா அந்த அவுலியாவுடைய பரக்கத்தை அப்படியே வாங்கிட்டு பிளைட்ல போய் அரபு நாட்டில் போய் இறங்கணுமா, அதுக்கு பின்னால படக்கூடிய கஷ்டம், துயரம். அப்ப இதெல்லாம் நினைக்கிறான்ல. அதே மாதிரி அன்னைக்கு உள்ள சிந்தனை என்னன்னு கேட்டா, அந்த மரத்தில் கொண்டு போய் இந்த ஆயுதங்களை தொங்க போட்டு எடுத்துட்டு போன போர்ல வெற்றி பெற்றலாம். உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இஜஅல் லனா ஜாத்து அன்வாத்தின் கமாலஹும் ஜாத்து அன்வாத். அல்லாஹ்வின் தூதரே, அந்த முஷ்ரிக்குகளுக்கு ஜாத்து அன்வாத்னு ஒரு மரம் இருக்குது, நமக்கும் அது மாதிரி ஒரு மரத்தை தாங்கணும். எதுக்கு? இது மாதிரி போருக்கு போகும்போது நம்முடைய ஆயுதத்தை அதில் தொங்க போடுவோம், அதனால பரக்கத்து கிடைக்கும். அந்த நம்பிக்கையில போருக்கு போனா போர்ல ஜெயிச்சுட்டு வந்துடலாம்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆமாப்பா, பக்கத்தில் நாமளும் இன்னொரு மரத்தை உருவாக்கிடுவோம், இன்னொரு கொடிக்கம்பத்தை வச்சிருவோம், அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்னப்பா இது? மூசா நபி இடத்தில் மூசா நபி உடைய சமுதாயத்தவர்கள் கேட்டாங்களே, இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு பல கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இன்னொரு கடவுள் தான், என்ன ஒரே அல்லாஹ் தான் வணங்கணுமா, ஒரே ஒருத்தனை தான் வணங்கணுமா? அவன் ஒரு 40 கடவுள் வச்சிருக்கான், நம்ம ஒரு 4 கடவுளா வச்சுக்கலாமே. மூசா நபி உடைய கூட்டம் அப்படித்தானே கேட்டுச்சு. அது மாதிரி நீங்க கேட்கறீங்களா? இதுக்கு எப்படி பரக்கத்து வந்துச்சு? இதுக்கு எப்படி கடவுளுடைய தன்மை வந்துச்சு? சஹாபாக்கள் இப்படி கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டித்து இது தவறு என்பதை உணர்த்தினார்கள். இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த அடிப்படையில் பரக்கத்து என்பது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தால்தான் பரக்கத்தை தவிர, அது மட்டும்தான் இறைவனால் தான் செய்ய முடியுமே தவிர, மனிதனாலோ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த பொருளாலேயோ எந்த விஷயத்தினாலேயும் பரக்கத்து வராது. ஆனா இந்த மனுஷன் அசரத்து கொடுக்கக்கூடிய மரியாதை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமான மரியாதை. அசரத்து வந்தான்னு வைங்களேன், சாப்பாடு விதவிதமான சாப்பாடு. ஏன் இப்படி கொடுக்குறிய? பெரிய விருந்தாளி வந்தா கூட அவ்வளவு சாப்பாடு கிடையாது. அசரத்து வந்தா விதவிதமான சாப்பாடு. அசரத்து வந்தா கூட 2 துண்டு தான் இறைச்சி. ஏன்பா? ஏன் உன் அண்ணனும் கொடுக்க மாட்டேங்கிற, உன் தம்பியை கொடுக்க மாட்டேங்கிற, உன் மாமனும் கொடுக்க மாட்டேங்கிற, உன் புள்ள கேக்குத எனக்கு இன்னொரு துண்டு இறைச்சி தான் கேட்டா அப்படின்னு விரட்டி விடுத. அசரத்து வந்தா கொண்டு போய் குமிச்சு வைக்கிறிய, என்ன காரணம்? அசர் சாப்பிட்டா பறக்கத்து வந்துரும்ல. இதுதான் நினைப்பு. அப்ப இவைகள் எல்லாமே நாம அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பாவம். அதே மாதிரி இன்னொரு வகையான சிறுக்கும் இருக்கிறது. சாதாரண நடைமுறையில் எல்லாத்தையும் சர்வசாதாரணமா வரக்கூடிய ஒண்ணு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹலஃப பி கைரில்லா ஃபக்கத் அஷ்ரக. அல்லாஹ் அல்லாத வேற ஆளை கொண்டு ஒருவர் சத்தியம் செய்து விடுகிறார் என்றால் அவன் இணை வைத்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறை பேச்சில் ஒன்னான அப்படின்னா என்ன அர்த்தம்? வாமி சத்தியமா, குர்ஆன் மீது சத்தியமா, அல்ல அந்த பொருள் மீது சத்தியமா. சில பேர் இதை ரொம்ப சிலாகிச்சு ரொம்ப கரெக்டா நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் மீது கொண்டா நான் சத்தியம் பண்றேன் அப்படிங்கிறான். 30 ஜுஸ் கொண்டாப்பா, அட 30 ஜுஸ் கொண்டா நான் சத்தியம் பண்றேன். அதை நம்மள நிறைய பேர் குர்ஆன்லயே சத்தியம் பண்ணிட்டாங்களே. இப்ப யார் மீது சத்தியம் பண்ணணும்? சத்தியம் பண்ணு, படைச்சவர் மீது சத்தியம் பண்ணு. படைச்சவர் மீது சத்தியம் பண்ண அது சரி. அது என்ன குர்ஆன்? குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, ரப்புல் ஆலமீனுடைய வேதம், அது சரிதான்.
ரப்புல் ஆலமீனுடைய வேதம் என்பது கடவுளாயிருமா? அல்லாஹ் படைச்சது கடவுளாயிருமா? அல்லாஹ் எப்படி மரத்தை படைச்சானோ, இந்த பூமியை, வானத்தை, எல்லாத்தையும் படைச்சானோ, அதே மாதிரி இது அல்லாஹ்வுடைய கலாம். மரம் எப்படி அல்லாஹ்வுக்கு சமமாக ஆகாதோ, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அல்லாஹ் மாதிரி ஆயிருமா? குர்ஆனை கடவுளாக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வேத வரிகள், அல்லாஹ் சொல்லி தந்த நற்செய்திகள், அது வேற விஷயம். ஆனால் அது ஒரு காலத்திலும் கடவுள் ஆகாது. அப்ப இத மாதிரி சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்துல, வேறு வேறு விவகாரங்கள் எல்லாத்திலையும் ஆங்காங்கே தெரிஞ்சோ தெரியாமலோ இணை என்ற அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய இணையில இருந்து நம்ம காப்பாற்றிட்டு வரலாம். இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் தர்காவில இருந்து விடுபட்டவர்கள் கூட, தாயத்தில் இருந்து விடுபட்டவர்கள் கூட இந்த பயத்தில் பரக்கத்தை தேடக்கூடிய இந்த விஷயத்தில், சத்தியம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் எல்லாம் இன்னும் முழுமையாக விடுபடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால், யார் மறுமையிலே சொர்க்கத்துக்கு போவார்கள் என்றால் இணை என்ற பாவம் இல்லாம இருந்தா தான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், எவர்கள் அநியாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஷிர்கில இருந்து கலக்காமல் நம்பிக்கை கொண்டு இருக்கிறார்களோ, ஷிர்கில இருந்து எவர்கள் விடுபட்டு நல்ல நிலையில் இருக்கிறார்களோ, உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். அதனால எந்த விதத்திலையும் எந்த வடிவத்திலையும் ஷிர்க் என்ற நிழலோ சாயலோ அது மாதிரி உள்ள எந்த செயல்பாடும் நம்மள்ட்ட வரக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வல்லல்லாஹ் நம்ம அது போன்ற நல்லடியார்களாக வாழ அவன் அருள் செய்வானாக. வாஹர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா நோன்புலே, ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு வைப்பதற்கு அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். வருகின்ற வெள்ளி சனி, அதாவது வரக்கூடிய வெள்ளியும் சனியும் முஹர்ரம் மாதம் 9, 10 இந்த 2 தினங்களிலையும் நோன்பு வைப்பதை நபி அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக தந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்கும்போதும் இந்த ஆஷுரா நோன்பை வைத்தார்கள். அது எப்பொழுது என்றால், ரமலான் என்ற இந்த கடமையான நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் இந்த நோன்பை வைத்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னாலும் அங்கேயும் இதே நோன்பை கடைபிடித்தார்கள். எதற்கு என்றால், அதற்கு காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் நோன்பு வைக்கிறாங்க. ஏன் நீங்க நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்கப்படுகின்ற அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த நாள் எங்களில் ஏனைய நாட்களை விட சிறந்த ஒரு நாள், இது ஒரு நல்ல நாள். ஏனென்றால் அல்லாஹ் இஸ்ரவேலர்களை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினான். மூசா நபியை அல்லது மூசா நபியை ஏற்றுக்கொண்ட நல் மக்களை அவர்கள் அத்தனை பேர்களுமே ஃபிரௌன்ட்டை இருந்து காப்பாற்றினான். இதை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகத்தான் இந்த நோன்பை நாங்கள் நோக்கிறோம் என்று அங்கே பதில் சொல்லப்படுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹக்கு பி மூசா, நாங்க மூசா நபி அவருடைய வழிமுறைகளை பின்பற்றுவது அல்லாஹ்வுக்கு மிகவும் தகுதியானவர்கள் நாங்க தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் மூசா நபி அல்லாஹ் காப்பாத்தினான, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் உங்களை விட தகுதி படைத்தவர்கள் நாங்க தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் உயிரோடு இருப்பேன் என்றால் சூமன் நத்தாசியா, வரக்கூடிய வருடத்தில் 9வது அன்னைக்கு நான் நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் வருகின்ற 9, 10 2 நாளும் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வெள்ளியும் சனியும், சில பேர் தப்பாக செய்திகளை பரப்புனாக கேள்விப்பட்டோம், வியாழனும் வெள்ளியும் அப்படின்ட்டு. நாம அப்படி அறிவிக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் பிறகு பார்க்கிறோம், பிறகு பார்த்து அந்த தகவலை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கழிஞ்ச செவ்வாய்க்கிழமை அன்று பிறகு பார்க்கக்கூடிய துல்ஹஜ் மாசத்தினுடைய 29வது பிற அன்னைக்கு தமிழகத்தில் எங்கேயுமே பிற தென்படலை. அதனால துல்ஹஜ்ஜை 30 ஆக்கி போன வாரம், அதாவது புதன்கிழமை அது 30, வேளன்ல இருந்து பிறை 1 என்ற அடிப்படையில் வரக்கூடிய வெள்ளியும் சனியும் 9, 10 முஹர்ரம் மாசமா இருக்குது. அதனால அந்த நாளில் நோன்பு வைக்கணும். வேற தவறான தகவல் இருந்தா வேளன் வெள்ளிங்கிறாங்களே அப்படி நம்ம சொல்லலைங்கிறதுக்கு அப்படி சொல்லிக்கிறோம். வெள்ளியும் சனியும் அந்த முஹர்ரம் மாதம் நோன்பு வைக்கணும். வல்ல அல்லாஹ் அது போன்ற நற்கர்மங்களை செய்து அவனுடைய அருளை பெற அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.